அடுத்தது நீங்கள் ஆசிரம் கூடாரத்தில் இருக்கிற அண்ணால கவனிங்க. அவ கர்ப்பத்தில் ஒரு சாபக்கட்டு இருக்குது, நல்லா கவனிங்க. அண்ணாளுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு சாபக்கட்டு இருக்குது. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எந்த விஞ்ஞானமோ மருத்துவமோ டெவலப்பாக இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை. அவமானம் நிந்த கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை என்கிற ஆசீர்வாதம் இல்லை. அப்படியே அந்த ஊரில் அவ அப்படியே அவமானப்பட்டு கூனி குறுகி வெக்கப்பட்டு போயிட்டேன்னு சொல்லி அந்த அண்ணா தேவ சமூகத்தை, என் அன்பு சகோதரி, அவ தேடி வந்தா. அவ தன் வேதனையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஏசப்பா, என் சொந்த ஊரில் என்னால் வாழ முடியல, பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாங்க ஆண்டவர் சொல்லி, அன்னைக்கு என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, தன்னுடைய அவமானம் தன்னை விட்டு விலகுவதற்காக அண்ணால் தன் இருதயத்தை கரைத்து ஊற்றி கண்ணீரோடு அவ ஜெபம் பண்றார். இந்த சங்கீதம் 6:8 அண்ணாளுடைய அழுகின் சத்தத்தை கேட்டு கத்தர் அந்த அண்ணாளுடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற சாபக்கட்டை கத்தர் உடைச்சிருக்கிற. அப்படி இருக்கும்போது கடன் என்கிற சாபக்கட்டை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்களை உடைக்க முடியாத நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய அழுகின் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார். உங்க துக்கத்தை விசாரிக்க வந்திருக்கிறார். உங்களை ஆறுதல் படுத்த தேவன் வந்திருக்கிறார். உங்களை சமாதானப்படுத்த வந்திருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாரு. உங்களுடைய பொருளாதார கஷ்டங்களை அப்பா மாற்ற துடித்து உன் வீட்டுக்கு என் அன்பு சகோதரி அவர் வந்திருக்கிறாருமா. அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். யாரும் வேதனைப்படாது. தயவு செய்து இந்த சேனலுக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்னுடைய அன்பு சகோதரிகள், என் அன்பு சகோதரமார்கள், கர்த்தர் வேதத்தில் யாரையாவது ஆண்டவர் கைவிட்டு இருக்கிறார நீங்கள் சொல்லு. பைபிளில் நீங்கள் அப்படியே நான் காண்பித்த 2 சாட்சி இப்போ சொன்னேன். ஒன்று ஆகார சொன்னேன், இப்போ அண்ணால சொன்னேன். அடுத்தது அப்படியே ஒவ்வொருத்தராக தொடர்ந்து வாங்கலாம். ஒவ்வொருத்தரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொருத்தராக பாருங்கள், யாரையாவது அப்பா கைவிட்டு இருக்கிறாரா சொல்லுங்கள் பார்க்கலாம்.